நீ என்ன கடவுளா கலெக்டரா? அதுக்கும் மேல கேவலம் 13,500 ரூபாய் சம்பளத்துல ஒரு செட்டு காக்கி ட்ரெஸ் ஒரு பூட்டை போட்டுக்கிட்டு 4 போலீஸ் ஸ்டேஷன்ல 40 போலீஸ்காரங்களை கண்ட்ரோல் பண்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா 8 மாவட்டத்துல 16 MP 32 MLA வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டையே கண்ட்ரோல் பண்ற எனக்கு என்ன திமிரு இருக்கும்? அதான வெச்ச வெட்டு. அவர் விக்ரம் சார் கல்யாணம் முடிச்சுட்டு இந்த பந்த் எல்லாம் தகராறு பண்ணி இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருவார். அந்த டென்ஷனில் இவர் உட்காந்துக்கும்போது எல்லாம் அடித்து இது பண்ணுவாங்க. அப்போ விக்ரம் சார் கோபமாக அவர் பார்க்குறதுக்கு வருவார். அப்போ இவர் உட்காந்துக்கும்போது சொல்லுவார், அலே சாமி, என்னலே கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டியோ, எங்களே உன் பொண்டாட்டின்னு. இவர் டக்குன்னு வந்து டேபிளை தட்டி விட்டு, உங்களுக்கு எதாவது அறிவு இருக்காயா அப்படின்னாரு. எதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்படின்னு கேட்டவனே, டே யாரை கேட்டிலே முதல்ல பந்துக்கு பாதுகாப்பு கொடுத்த? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ என்ன கடவுளா கலெக்டரா? அதுக்கும் மேலே கேவலம் 13,500 ரூபாய் சம்பளத்தில் ஒரு செட்டு காக்கி ட்ரெஸ் ஒரு பூட்டை போட்டுக்கிட்டு 4 போலீஸ் ஸ்டேஷன்ல 40 போலீஸ்காரங்களை கண்ட்ரோல் பண்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா 8 மாவட்டத்தில் 16 MP 32 MLA வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டையே கண்ட்ரோல் பண்ற எனக்கு என்ன திமிரு இருக்கும்? அதான வெச்ச வெட்டு அப்படின்னு. சார், அதாவது இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் சார் அப்படின்னு சொன்னாலே அந்த குரல் தான் முன்னாடி வரும். நிறைய பேருக்கு வந்து அதுதான் அவருடைய ஒரிஜினல் குரல் அப்படின்னே வந்து நம்பி அவ்வளவு அவருடைய குரல் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் என் வாய்ஸ் தான் எல்லாரும் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குட்டி புலி படத்துல இப்போ சசிகுமார் சார் படத்துல வந்து சரண்யா அம்மா ரோல் பண்ணியிருப்பாங்க. சரண்யா கூடவே வருவாங்க. ஆமா ஆமா, அவங்க பிரபா மேம், அவங்களுக்கு நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசினேன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து, ஒரு துணி கடைக்கு போய் துணி எடுக்கிறதுக்கு போவாங்க சசிகுமாருக்கு. அப்போது ஷாருக் கான் சாரோட ஃபோட்டோ அங்கே மாட்டி இது அந்த கண்ணாடியில் ஒட்டியிருக்கும். அதை பார்த்த உடனே அந்த காமிச்சிட்டு ட்ரெஸ்ஸு அளவு சொல்லி எடுப்பாங்க. அது வந்து இவங்க ஒரு காமெடியாக பேசியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஸோ இப்போ பிரபா மேம் வந்து அதில் பேசின டைலாக் வந்து, துணி கடை ஏன்பா துணி எங்கள் புலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணி எடுத்துக்கூட அப்படின்னா, ஏன்பா உங்கள் பையன் எப்படி இருப்பான்னு எனக்கு எப்படிமா தெரியும், அதனால் அளவெல்லாம் சொல்லுங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சரண்யா மேம் சொல்லுவாங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, அது வரைக்கும் அந்த கண்ணாடியில் ஒட்டியிருக்கே அந்த பையனாட்டம் இருப்பான். உடனே என்னோடய கேரக்டர் அந்த பிரம்மா மேம், ஐயா ஏன் தேவானே அவன் எனக்கு கஞ்சிக்கு சத்தவனாட்டம் இருக்கிறான், அவனை போய் நம்ம புலியோட ஒப்பிட்டு பேசுகிற, ஐயா அதெல்லாம் வேணாம்ப்பா வேணாம், நீ நல்லதாக பார்த்து எடுத்து கொடு, நாங்கள் போகிறோம், போயிட்டு சரியில்லைன்னா மறுபடியும் திரும்பி வந்து அது சரி பண்ணிக்கிறோம் சரியா அப்படின்னு. ஸோ அதில் வந்து சகுந்தலா மேம் பேசின வந்து விக்ரம் கிட்ட வந்து அது வந்து கொஞ்சம் ரஃபாகவே பேசுகிற டயலாக் அது. என் தம்பி மேலேயா கை வச்ச? டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி நடந்திருப்ப, இருடா கவனிச்சுக்கிறேன். ஓ